வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி இருக்கிறது மதுரையில் இருக்கோம். ஸோ மதுரை சைடில் வந்து இன்றைக்கி இன்னர் பிளாஸ்டிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பிளாஸ்டிங் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பிளாஸ்டிங் ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு அடுத்தடுத்துன்னு போகும்போது இந்த பிளாஸ்டிங் ஒர்க்கில் நம்ம என்னென்ன கவனிக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம மாறுன்னு சொன்னால் நாளைக்கு வந்து எலக்ட்ரிஷனில் ப்ராப்ளம் வரும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த தருணம் தான். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பிளாஸ்டரிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடு வச்சுருப்போம். ஸோ எதுக்கு அந்த மால் ஓடுன்னு சொல்லியிருப்பாங்க. மேலே பாருங்கள் அந்த டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடு மால் வச்சுக்கிறாங்க. இதேமாரி நமக்கு என்டையர் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூலமட்டம் ஃபஸ்ட்டு திருப்பணும். மூலமட்டம் எதுக்காக நம்ம திருப்புறோம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் லெவல் ஒரே லெவலாக வரணும். இப்போது சீலிங்க்கு 10 mm சொல்லியிருப்போம், வால் ஏரியாவுக்கு 12 mm சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சீலிங் ஃபஸ்ட்டு மால் ஓட வச்சுருப்போம். அதை பேஸ் பண்ணி திரும்ப வந்து வால். இப்போ இந்த ரூமில் இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு, அடுத்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு. ஸோ ஒவ்வொரு ரூமை பேஸ் பண்ணி நம்ம வந்து மூலமட்டம் திருப்பிட்டு அதுக்காக நம்ம மாடு ஓடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக்கல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம என்னென்னா அந்த எலக்ட்ரிக்கல் கணேசண்ணா இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம லெவல் டீப் வச்சு இப்போ நம்ம 4 அடி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பிளேட் மாட்டும் போது கிராஸாக தெரியும். ஸோ அதனால் இந்த லெவல் பாருங்கள், இந்த லெவல் வந்து ஒரே சேம் லெவல் இருந்தால் தான் நாளைக்கு அந்த சுவிட்ச் பிளேட் மாட்டும் போது நமக்கு வந்து ஒரே லெவலாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கார்னர்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 கார்னர்லாம் வந்து ரைட் ஆங்கிள் வச்சு நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த ரைட் ஆங்கிள் செக் பண்ணும்போது அது கேப் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஒரு மட்டைக்கோல் எடுத்து இதை செக் பண்ணி காமிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ மட்டைக்கோல் வச்சு நம்ம செக் பண்ணும்போது கேப் இல்லாமல் இருக்கணும். ஸோ 0 பாயிண்டில் இருக்கணும். அது போக ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ ஸ்பாஞ்ச் ஃபினிஷ் கொடுத்தா தான் நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மட்டைக்கோல் வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு கேப்புமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்தமாரி கேப் இல்லாமல் பண்ணும்போது அதுக்கு தான் நம்ம ஓடு மால் வைக்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான். அந்த ஓடு மால் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி உங்களுக்கு கேப் இல்லாமல் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைல்ஸ் நமக்கு எங்கெங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ டைல்ஸ் வர ஏரியாவில் நம்ம வந்து என்ன பண்ணால் பின் அடிக்கணும். இப்போ இந்த ஏரியாவில் நமக்கு வந்து டைல்ஸ் வருது. இது வந்து கிச்சன் ஏரியா அப்படின்னா கிச்சனில் நமக்கு எது வரைக்கும் நமக்கு டைல்ஸ் வேணுங்கிறது முன்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு அந்த டைல்ஸ் வர ஏரியாலுமே இந்தமாரி பின் அடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ரஃப் ஃபினிஷாக இருக்கும். ஸோ ரஃப் ஃபினிஷாக இருக்கும்போது நாளைக்கு வந்து சிமெண்ட் டைல்ஸ் பேஸ்ட்டோ இல்லை சிமெண்ட் பேஸ்ட்டோ வச்சு அப்ளை பண்ணும்போது ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்தமாரி வந்து பின் அடிச்சிடுறோம். இன்னொரு விஷயம் நம்ம என்னென்னு கேட்குறோன்னா ஃப்ளோரிங்கிலேருந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணியிருப்போம். பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி வந்து காடி குத்தி விடணும். இது எதுக்காக இருப்போம், நாளைக்கு டைல்ஸ் ஒட்டும் போது ஸ்கெட்டிங் பீஸ் வந்து ஒட்டுவோம். நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்கெட்டிங் பீஸ் ஒட்டுவோம். அந்த ஸ்கெட்டிங் பீஸ் ஒட்டுறதுக்காக வந்து பிளாஸ்டிங் பண்ணும் போதே எடுத்து விட்டுறணும். அடுத்தது நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப், மாஸ்கிங் டேப்போ இல்லை இன்சுலேஷன் டேப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி பேக்கிங் டேப் இருக்குது. இந்த பேக்கிங் டேப் வச்சு நம்ம வந்து ஒட்டிடணும். ஒட்டாமல் இருந்தால் நமக்கு என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறது அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ ஒட்டாமல் இருந்துட்டிங்க பார்த்திங்கன்னா இந்தமாரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலவை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸிங் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், கலவை நம்ம எடுக்காம மட்டும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒயரிங் இழுக்கும்போது அது ப்ராப்ளம் ஆகும். அதனால் வந்து அந்த மிஸ்டேக் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம அந்தமாரி வந்து நம்ம வந்து டேப் வந்து நம்ம எல்லா இதுலேயுமே வந்து ஒட்ட சொல்லியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் வருது. இந்த ஃப்ரேம் இதுவும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து லைட்டாக வந்து இதுமாரி செதுக்கி விடணும். ஸோ செதுக்கி விட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு பிணைப்பு கிடைக்கும். இல்லை ரஃப்பாக இருந்துச்சு நீங்கள் செதுக்கி விடாமல் விட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அது இது ஒரு பேட்ச் ஒர்க்காவோ அது ஒரு பேட்ச் ஒர்க்காவோ நமக்கு வந்து ஃபினிஷிங் தெரியும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பேர் நம்ம வந்து செதுக்கி விட்ருப்போம், சைடில் வந்து செதுக்கி விட்ருப்போம். ஸோ மெயினாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, பிளாஸ்டிங்கில் கவனிக்க பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து ஓடு மால் வச்சு நம்ம மூலமட்டம் திருப்பி ஓடு மால் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் வந்து பேக்கிங் டைப் ஒட்டிக்காங்கலாம் பார்க்கணும். அந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவல் டிப்புக்காக நம்ம மார்க் பண்ணிக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் சீலிங் வந்து 10 mm
வால் வந்து 12 mm அந்தமாரி மாடு ஓட வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாடு ஓட வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டைல்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கணேசன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, அந்த டைல்ஸ்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் டச்சப் பண்ணி விட்டுடலாம். கண்டிப்பாக அதெல்லாம் எடுங்கன்னா நாளைக்கு பட்டி வைக்கும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து பட்டி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது, அதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் நமக்கு பிளாஸ்டிங்க்கு என்ன ரேஷியோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1:5, சீலிங் வந்து பார்த்திங்கன்னா 1:4 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1:5 அப்படிங்கிற ஏரியாவில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக இப்போ அந்தமாரி விண்டோலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த எட்ஜு கார்னர்லாம் கரெக்டாக பார்த்து மூளை மட்டம் திரும்ப ஒரு டைம் வந்து டேப் பிடிச்சி செக் பண்ணிக்கணும். ஆனால் டேப் பிடிச்சி செக் பண்ணிவிடுங்க, இந்த எட்ஜு அந்த எட்ஜு ஒரே லெவலாக இருக்கா, கீழே ஒரே லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அந்த 4 கார்னர் ஒரே லெவலாக இருக்கான்னு சொல்லிட்டு டேப் பிடிச்சி மறுபடியும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கார்னர் எட்ஜெலாம் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே வந்து எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரிக்கல் ஏரியா எல்லாமே இந்த ஃபேன் பாக்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அது சுற்றிலும் பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணி அந்த ரவுண்ட் ஷீட்டுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ ஏன் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம பிளேட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா அது ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்தமாரி வந்து பேஸ்ட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் பைப் லைன்லாம் வரும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெஸ்ஸு வச்சு ஃபஸ்ட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் பண்ணணும். இப்போ பார்த்து நமக்கு தெரியும் நமக்கு எந்தெந்த ஏரியாவில் நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பைப்லாம் போயிருக்கோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மெஸ் வச்சுருக்கோம். இந்தமாரி வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பைப் வர ஏரியா எல்லாமே இந்தமாரி மெஸ் வச்சு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பீம் வர ஏரியா, காலம் வர ஏரியா, இது எல்லாமே நமக்கு இந்தமாரி வந்து மெஸ் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓடு மேலே வச்சுருக்காங்க தெரியுங்களா, டைல்ஸ்க்கெலாம். ஸோ கீழே மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து மெயினாக நம்ம வந்து கவனிக்க வேண்டும். ஸோ இவங்க தான் நம்ம வந்து மேஸ்திரி, இவங்க பேர் வந்து கணேசன்னா. இவங்க தான் நம்ம இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக பண்ணுறாங்க. அவங்க நல்லா நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்தமாரி வந்து நமக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம இந்த சைட் வந்து பார்த்தா ஒன்று கன்சல்டன்சி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது நம்ம மதுரையில் இப்போ நம்ம வந்து சரி தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் வந்து கொண்டாந்து பண்ணால் தான் அது ஃபினிஷிங் ரஃபாக இருக்கும். நாளைக்கு பெயிண்ட் பண்ணும்போது வந்து பட்டி பார்க்கும்போது வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கலவை இருக்குன்னா கையோட க்ளீன் பண்ணுறது வந்து நல்லது. இல்லை அது நாளைக்கு காஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப சுரண்டிட்டு இருக்கணும். அப்புறம் வந்து அந்த பலகையிலையோ இல்லை வந்து நமக்கு வந்து அந்த நிலவுலையோ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கிராச் ஆகிடும். ஸோ அதனால் அந்தந்த வேலை செய்யும்போது கையோட அந்த ஃபினிஷிங் பண்ணிட்டிங்கன்னா ஒர்க்கு நீட்டாக இருக்கும். எந்த ஒரு இஷ்யூவும் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் வந்து பண்ணணும். ஏன்னா ஸ்பாஞ்ச் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ரஃப் ஃபினிஷ் வரும். அது நாளைக்கு பட்டி பார்க்கும்போது பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸ்பாஞ்ச் ஃபினிஷ் பண்ணாமல் விட்டிங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் நாளைக்கு வந்து பிசுறாக தெரியும். ஸோ அந்தமாரி இஷ்யூ வராமல் தடுக்கிறதுக்கு ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் கண்டிப்பாக தேவை. Side